உள்ள விட்டு உள்ள விடு அந்த ஜெகநாட உள்ள விடு இப்படி எல்லாரும் கொஞ்சம் கோயிந்தா போடுங்க. இல்ல கோயிந்தா கோயிந்தா வீட்டுக்காரன் போன பெனாட்ட கேட்டு போறேன் ஆட்டம் பார்க்க போறேன். நீ கோயிந்தா போட போறீங்க. ஆனால் பிள்ளைகள் ஐயா, இது எப்பேற்பட்ட சபை தெரியுமா? இது எப்பேற்பட்ட சபை? ஆன்றோர்களும் சான்றோர்களும் போன்றோர்களும் இருக்கின்ற அந்த அருமையான சபையில் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? என் தந்தை பெயர் என்ன? தாய் பெயர் என்ன என்று உனக்கு தெரியுமா? அது வேற நாடகம் என்ன சொல்லலாம். சரியா, உன்னோட இருக்கக்கூடிய தோழன் எனக்கு தெரிய வரும். இது அமர்ந்து இருக்கக்கூடியவருக்கு தெரிவிக்கிறேன். இதோ தெரிவிக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக சான்றோரின் வாக்கின்படி தாய் சிறந்த கோவில் இல்லை. ஆமா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆமா, ஆகையால் அந்த சான்றோரின் வாக்கின்படி என் தாய் தந்தையை சிந்தையில் வைத்து மனதால் தியானித்து இதோ இந்த வேடத்தை மேற்கொள்கிறேன். ஆனால் இந்த வேடத்தில் சொற்குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம் என எக்குற்றங்கள் வந்த போதிலும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் சொல்லுவதாக கேட்டுக்கொள்கிறேன். முன்னறி தெய்வம் அப்படின்னு உங்க வாத்தியார் சொல்லி அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அன்னையும் பிதாவும் அப்பேற்பட்ட வாத்தியார் யாரு பாதியா? ஆனால் அசுரர்க்கெல்லாம் அதிபதியான வாத்தியார் உன்னுடைய தந்தை இரண்யேஸ்வரர். அப்படி அசுரர்க்கெல்லாம் அதிபதி ஆகிய என் தந்தை இளைஞனுக்கும் தாயாக நீலாவதிக்கும் உதித்த நான் யார் தெரியுமா? அசுரக்கெல்லாம் அதிபதியாகிய இரண்யேஸ்வரனுக்கும் தாயாகிய நீலாவதிக்கும் பிறந்த பிரகலாதன்
பிறருக்கு அனுகூலமானவன் பிரகலாதன். ஓஹோ, பிறருக்கு தெரியாதா அங்கே வந்தது தாவூதுக்கு தவிடு இருக்க மாட்டான். பிறருக்கு தான் அனுகூலம். அந்த பிரகலாதன். அப்ப தான் வீட்டுக்கு தவிடு இருக்க மாட்டான். பேசாம இருப்பியா வாய் கம்மியாக அப்ப பிறருக்கு அனுகூல பரவாயில்லை. அது போகட்டும். நான் தரித்திருக்கக்கூடிய அந்த முடியானது எவ்வாறு இருக்கிறது பார்த்தாயா? இது அஞ்சாவது தலைமுறை வருது. நான் கூப்பிட்றேன் லாஸ்ட்டாக ஒன்று கூப்பிட்றேன் ஏந்திரன் ஏந்திரன் ஒன்றும் உட்கார நான் தரித்திருக்கிற அந்த முடியானது எவ்விதமா இருக்குது பார்த்தாயா? பழம் இருக்குதா? எந்த பிரச்சனை? ஆமா, நீ பிரகலாத் தான். என்னமோ காரணமா உங்க அப்பா வர சொன்னாங்களாம். அதனால உங்க அம்மா உன்னை வர சொன்னாங்க. நம்ம போய் அப்படியே சொல்றோம். ஃபோன் விட ஃபோன் விட கேட்டீங்களா ஒரு வார்த்தை ஒழுங்காக பாரு. ஜாதி வாட்டை ஜாதி வாட்டை அரக்க பரம்பரை அம்மா சாப்பிட நல்லா தூக்கிருப்பாங்கப்பா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்று அன்னம் அமுது அளித்து என்னை வளர்த்தேன் அன்னையே. உனது பொற்பாத கமலங்களுக்கு பிரகலாத அநேகம் வந்தன.
சந்தோஷம் இருக்குது. அதை பத்தி எனக்கு குறை இல்லை. ஆனா செவ்வாராணி ஊரு வேறு ராமாய் வந்தா என் மனமானது எவ்வளவு சந்தோஷம். ஆனா மல்லிகை முல்லை மாறுவே மறிக்கொழுந்தே மல்லிகை முல்லை மாறுவே மறிக்கொழுந்தே திருவே மலர் சாமந்தி செண்பகமே என் மனம் சந்தோஷம் கண்மணி. உன்னுடைய தமிழ்நாடு காட்டிலும் இருக்கிறது உண்மைதான் எனக்கு ரொம்ப பற்று அதிகம். ஆசை அதிகம், சந்தோஷம் அதிகம். என் பிள்ளை பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? ஐயோ ஏடா ஐயோ என்ன சொல்ற? என்ன அதுல ஒரு ஐயோ ஒரு பாயிண்ட் ஐக்காக புள்ள அம்மா தானோ புலிகளோடு விளையாடி கொண்டிருந்தேன். அரியானை பொறுத்தா என்ன அழைத்து வரும் செல்லமே நீ வாழ்வு வாய்ப்பாரா உன் தந்தை இரண்டிய கசிவனுடைய ஆசீர்வாதாலும் என் ஆசீர்வாதாலும் சுகத்தியாமத்தோடு வாழக்கடவுள் கண்ணி பெருமையோடு வாழக்கடவுள் இருந்தாலும் என்ன கேட்கின்றாய் இப்பொழுது? தானோ புலிகளோட விளையாட கொண்டு என்னை இருந்து அடியான ஒரு பொருட்டாயினை அழைத்து வரும் தெரிவிக்கும். செல்லவே வாங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள்லாம் பாவைக்கு சாற்றி ஆடினால் தீங்கி நாடெல்லாம் திங்கிட்டு மாறி பெய்து வாங்கும் பெருசல் ஊடு கையில்களை பூங்கு வளை போதில் பொறிவிண்டு கண்படும் உன்னை நான் எதற்காக அழைத்தேன் என்று சங்கதி. ஆமா என்ன அறிக்காட்டுறவங்கிட்ட கணத்துல ஓட்டி புள்ள அடிச்சுன்னு இருந்தோம். போய் போய் பேசுகிறாருமா பொய்யா பார்த்தியா அவங்க கூட சேராது. எப்பயுமே கட்டு நல்லாவே தெரியும். நாங்க ஏறி ஓடி வச்சோம். அவனை கெடுப்பது நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்ப நாங்க எங்க போகணும்? எந்த கடைக்கு பலி கடையா? நாங்க தெருவில் ஆடி இருந்தா பாத்துங்களா? ஏ பையா சின்ன பையா வாடா கடைக்கு போய் வாடா. அதனால என்ன வேலை கண்மணி வயது ஐந்தாகி விட்டது. கல்விச்சாலை சேர்த்து நமக்கு உண்டான ராஜ்ய வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை கேட்டான். நான் சரியென சமைத்து விட்டு உன்னுடைய மனோரிச்சியம் என்ன? படிக்கிறியா? பள்ளிக்கூடம் என்னவா? பன்னங்கூடா பன்னங்கூட நாம விளையாண்டு சொல்றேன். இவன் அவன் கை காட்டுறான். வாடா போலாம் வாடா போலாம். நான் பார்க்கவே இல்லையா? ஐயோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா பனி குடிச்சலுக்கு போடா அதான்டா சம்பளத்துக்கு போனேன். இப்ப காய்ச்சி பத்தாது. பனி மேய்ச்சா காய்ச்சி நிறைய வரும். நீங்க சாமியார் விட்டு ஆளுக்கு முட்டாங்க. பன்னிக்கூடம் இல்ல பன்னங்கூடம். பன்னங்கூடம் என்றால் நூல்களை பண்ணக்கூடிய இடம் தான் பன்னங்கூடம் போடு. அது பன்னிக்கூடம் இல்ல. என்ன பொறுத்த நீ தானே சொன்ன வாய். சரி என்ன சொல்ற? படிக்கிறியா?
ஏன்பா நம்ம வீட்டுல இன்னும் இல்ல காசு குறையா இல்ல நகைக்கு குறையா? இப்ப இது 5வது தலைமுறை இன்னும் இது அடகுடி வைக்காதே. ஒண்ணு வச்சா நம்ம உட்காந்து சாப்பிடலாம். ஆமா, நம்ம எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நமக்கு ஒண்ணு வேணாம், அதெல்லாம் வேணாம். கண்மணி, பள்ளிக்கூடம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நீ செல்வம் இருக்கு சொல்ற. அதனால பள்ளி படிக்க வேண்டாம் அப்படிங்கிற. இந்த செல்வம் எல்லாம் அழிந்து விடும் ஒரு நாளைக்கும். இது வந்து நீடியோட இருக்காது. அதனால இந்த செல்வ பொருளை விட இந்த செல்வமெல்லாம் நிலையானதல்ல. இது அழிந்து போய்விடும், நாளைக்கு இருக்கும். அதனால நிலையானது தெரியுமா? கல்வி ஒண்ணுதான் நிலையானது. அந்த கல்வியை கற்றுக்கணும். சரி, அப்படின்னா இப்ப எங்க போகணும்? அப்பா போகணும். சரி, அப்போ கண்மணி பிரகலாதனா அது பரவிங்க மாதவர் அசுரனாலோ பரவிய திலகம் என்னும் பகையர் உலகமெல்லாம் சுபமங்கலமாக இருப்பார் கண்ணே. கண்மணி பிரகலாதனா அந்த திருவாடியே திருவடி கூப்பி என்னை திகழ் மலர் கலங்கள் கூப்பி அருமையாய் பணியும் எந்தன் அழகுள்ள கண்மணியே கேளாய். சகல சாம்ராஜ்யங்களையும் பெற்றே திறமுடன் என்று நீயும் சிரஞ்சீவியாக வாழி. பிரகலாதனா, என்னுடைய பாதாரவிந்தத்தை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடியால் என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ்கண்ணே. கண்மணி பிரகலாதனா வாழ்க்கும் தந்தையே வாழ்க பொற்பாத மணிகளை முனிவர் தேவர் வானவர் அது நான்தான் பணிவின் பொருள். என்னை அழைத்து சேரி உள்ளம் அது கணிந்து கொண்ட அன்பா அண்ணரே உறப்பி ரயிலும் மனம் கழிக்க அறிவே தினமும் கண்மணி பிரகலாதனா காணோ பிள்ளைகள் விளையாடி கொண்ட என்னை தேவர்கள் முனிவர்கள் இன்னும் சொல்லக்கூடிய பெரிய பெரிய மகான்கள் வீட்டிற்கும் சபையில் அரியான ஒரு பொருட்டா எண்ணி தெரிவிக்கின்றேன் கண்ணே. அந்த உரைத்தீடே உரைத்திட சொன்னேன் என்ற உணர்வுள்ள மைந்தா கேளா. இருநிலம் கள்ளி தள்ளி இளமையில் கற்க வேண்டி அந்த
திறமிக கல்வி செல்வம் சீருடன் படிக்க வேண்டே. கண்மணி பிரகலாதனா, அதனால் உபாத்தியார் இடமே சென்று கல்வி சாஸ்திரமே சீருடன் படிச்சிடு. ஐயோ கண்மணி பிரகலாதனா, உனக்கு இன்றோடு வயது 5 ஆனபடியால் உன்னை கல்விச்சாலையில் வைத்து 4 வேதம், 6 சாஸ்திரம், 96 தத்துவம், 14 புராணம், 64 கலைக்கானம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், பானப்பிரயோகம் இவற்றுக்கெல்லாம் உயர்ந்த நமது ராட்சத குல வேதம் இவளை கற்றுத்தர உனக்கு நான் தீர்மானித்துள்ளேன். உன் மனக்கருத்து என்ன? அப்படியே வசனமே சொல்ற தந்தையே, தங்கள் மாஸ்டர்த்தின்படியே நான் உபாத்தியாரிடம் சென்று நமக்கு உகந்த ராட்சத வேதங்களை கற்று தேர்ந்து வருகிறேன் தந்தையே. அப்படியானால் லீலாவதி பிள்ளை ஒத்துக்கொண்டானா? ஒத்துக்கொண்டார். சரி, அப்படி தான் ஒரே ஒரு நிபந்தனை. நமக்கு நம் பிள்ளைக்கு குருவாக யார் நியமனம் செய்கின்றீர்கள்? பெண்ணே லீலாவதி, என் மணி மீது அமருவாய். பிரகலாதனா, என் துணை மீது அமருவாய். லீலாவதி, நமது கண்மணியாகிய குமார செல்வம் எவ்வளவு அழகா இருக்கின்றது. பிரகலாதனா, அப்படியே வாடா. பிரகலாதனா, எனக்கு ஒரு முத்தம் தருவாய் கண்ணே. தருகிறேன் தந்தை. பெண்ணே லீலாவதி, நமது கண்மணியாகிய பிரகலாதனன் நமக்கு எத்தனாவது பிள்ளை? 4வது பிள்ளை. எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? கல்வியிலே சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், நாட்டில் சிறந்தவன், மிகவும் ஆசை குமாரோ. பிரகலாதனா, எனது ஆசை குமாரன் நீ அனைத்து கல்வியிலும் கட்டு சிறப்பாக வாழ வேண்டும் கண்ணே. அப்படி என்றால் பிரபு, லீலாவதி, குருவார் யார்? நமது சுக்கராச்சாரியார், நம்ம அசுர குலத்திற்கு சுக்கராச்சாரியார். அவருடைய புகழாக ஆக்கப்பட்டவர் அவருடைய கண்டாமார்க்கர். அந்த கண்டாமார்க்கு மாத்தியாரை அழைத்து பிள்ளை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படியானால் குலகுருவை நம்ம அழைக்கலாமா? ஆனால் ஒன்று, அவரை அழைத்து நான் பிள்ளையோ மகளிர் சொல் மாறாதவன், தப்பி தவறியாதாயிரும் புதர்களாக சொல்லிவிட்டார், பிள்ளையை அடுத்து விட போகின்றார். நான் எச்சரித்தேன். நீ எச்சரிக்கை செய்து அவர் அனுப்பி நல்ல நேரம் அனுப்பிங்க. அமைச்சமார்களே, திடமருகோ துன்மார்க்க மந்திரியே கால திறமையுள்ள நமது குல குருவாய் வந்தே அடல் மருகள் சுக்கிலாச்சாரி என்ற அதிக குண ஜீவன தண்டா மார்க்கன் தன்னே. அந்த வடிவேல் மிகையே, அவரை இந்த வரிசமை இருந்தவரை இல்லை வர செய்வீரே. அமைச்சமார்களே, நமது கிரக மண்டலத்தில் உள்ள நமது குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் என்ற இரு புதல்வர்களில் சண்டன் அமர்கன் என்று சொல்லக்கூடிய மூத்தோனாகிய ஜண்டாமார்கனை நான் அழைத்தேன் என்று வெகு சீக்கிரமாக அரசை கொண்டு வர
வணக்கம் வாத்தியாரே. சிகைபாலா மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வணக்கம் வாத்தியாரே. நன்னாரு நன்னாரு. வாத்தியாரே வணக்கம் வாத்தியாரே. நல்லது. ரைட்டு. நீடு காலம் வாழ்க. ஆனால் நாங்க வண்ணத்தாராம் இந்த சபை முன்பாக வந்த போது, நான்கு வண்ணத்தாரம் இந்த சபை முன் வந்த போது அவளை பார்த்தால் பட்டுதான் வாத்தியார் தான். யார் என்று புரியும். சொன்னாதாங்க தெரியும். எனக்கு தெரியும் யாருன்னு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். சில பேருக்குமே தெரியும். ஆஹா நான் அடுத்து எல்லாம் இப்ப வீட்டுல படுத்துக்கிட்டு கேசு ரைட்டு. போகட்டும். ஆனால் ஜந்தன் அமர்கன் என்று இருவர்கள், ஓ சுக்கலாச்சாரி மைந்தன் ஜண்டன் அமர்கன் இருவரில் மூத்தோனால் ஒழுங்கும்படியான ஜந்தன் அமர்கன் வாத்தியாரே. அண்ட பிரம்மாண்ட அகண்ட கால தச்சுதான் அந்த பரம்பொருளாகிய ஆமா சிவபெருமான் ஆ பொப்பாய சபைக்கு அநேக வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆ. ஆனால் ஆ ஜந்தன் அமர்கன் என்று சொல்வர்களில் இருவரில் ஆ மூத்தோனால் வழங்கக்கூடிய ஜந்தாமார்க்கு உபாத்தியார் என்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன். மற்ற விஷயம் சொல்ல வேண்டும். அந்த நாள் எல்லாம் கொடிமுடி திருபுவனம் சாகரம் இரும்பு கடை ஆனை முதல் 100,000 ஜீவபியாளர்களுக்கும் ஆமா முதல் தங்கிய அந்த இறைவனை ஆனால் தண்டாமா இருக்கிறேன் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனா வாத்தியார இன்றைய தினத்தில் இரண்டே சமூகம் வரும்படியாக உத்தரவு. அப்படியே 3:45 ஆகி போச்சு. இரண்டே சமூகம் செல்ல வேண்டும். ஆமா அதனால திரும்பி பார்க்க வேண்டும். காலநாமதமானால் அன்னவரை கோபிப்பார். அதனால போக வேண்டும். என்னோட ஒரு செவனை நடத்தணும். அமைச்சமார்களே பிரபு ஜண்டாமார்காசிரி வந்துட்டாரா? ஓ ஜண்டாமார்காசிரியரே, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு அநேக கோடி வந்தனம்.
நல்ல முறையாக இந்த மணிநகராபுரி பட்டணத்தை சீரும் சிறப்போடு ஆழ்ந்து கூறி வர வேண்டும். ஜட்டாமார்க்க உபாத்தியாரே ஆனா என் குல குருவாய் வந்த எழில் சுற்ற பகவான் நீன்றே அன்புள்ள ஜட்டாமார்க்க நயரே வரும் ஐயாம் தெம்படே தெம்படி தேவர்வானோ சித்தரும் நசுரவானோ உன்னமே வாழ்த்தும் வேதம் எங்கள் முனிவரே சரணம் ஐயா. ஜட்டாமார்க்காசிரியே உங்களை இத்தாகிய குழு சமூகத்துக்கு எதற்காக ஆயத்தம் தெரியுமா? எனக்காக என் கண்மணியாகிய பிரகலாதனனுக்கு 4 வேதம் 6 சாஸ்திரம் 14 புராணம் அனைத்து நமது ராட்சத குல வேதங்கள் கற்பிக்கும் பொருட்டாக உன்னை வரவு செய்தேன். அதற்கு நீ என்ன தெரிவிக்கின்றாய்? அப்படியானால் அட விடுதருவேன் கேளுமையா ஜட்டாமார்க்க உபாத்தியாரே உன்னோட பயம் உண்டாகி அடையுள்ள இரவு பகல் ஏமாறாமல் அணுதினமில் இவன் மீது கண்ணுண்டாகி தினமுடைய கல்வி செல்லும் சகல சாம்ராஜ்யம் சீருடன் இடமரும் பள்ளிக்கூடம் நீதானே இப்ப இச்சனமே கூட்டிக் கொண்டு செல்வி. ஜண்டாமார்க்காசிரியரே எனது கண்மணியாக பிரகலாதனனுக்கு இன்றோடு 5 வயது ஆகின்றது. ஆகின்றபடியால் அவனை உனது பள்ளிச்சாலையில் வைத்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 96 புராணம் 18 புராணம் 96 தத்துவம் எமக்கு உயர்ந்த ராட்சத குல வேதங்கள் கற்பிக்க வேண்டும். உன் மன கருத்து என்ன? ஆனால் அப்படியே ஏன் என்றால் உன் வார்த்தைக்கு பதில் கொடுப்பது கிடையாது. நீயோ செங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவர். அப்படி இருப்பதனால் உன் குழந்தைக்கு பாடசாலை சொல்லி தந்தால் தான் அவன் உன்னை போல அரசனாக்க வேண்டும். அப்படி என்பது உனக்கு ஒரு கருத்து. அதுதான் பெற்றவருடைய கடமை. அதுக்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். அதற்கு பாடசாலைக்கு வேண்டிய சில கருவிகள் எல்லாம் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? என் மகனாகிய பிரகலாதனோட முகம் எப்படி இருக்குது பார்த்தேன். நன்றாக பார்த்தேன். அலர்ந்த செந்தாமர புஷ்பம் போல் இருக்கிறது. முகாரம் எந்தமானது ஜொலிக்கிறது. பிரகலாதனா நமது குலகுருவாகிய ஜண்டாமார்க்க ஐயரை சாஸ்தாங்கமா சேவித்துக் கொள். நமஸ்கரிக்கிறேன் குருநாதா. நல்லது. நல்ல முறையாக நிச்சயோடு பெற்று வாழ்க என்று ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அல்லது ஜண்டாமார்க்க ஐயரே ஆனால் ஒரு நிபந்தனை. எனது கண்மணியாக பிரகலாதன முகம் எப்படி இருக்குது பார்த்தையா? ஆனா அலர்ந்த செந்தாமர புஷ்பம் போல ஜொலிக்கிறது. அந்த முகத்தில் சிறிது வாட்டம் ஏது ஏற்பட்டாலும் உன்னை நேராக நிறுத்தி ரூல் தட்டி இருப்பிலவாக பிளந்து நல்லா ஹைட் வெயிட் மாறுகிறான். நல்லா நேரா நிறுத்தி வடம் வந்த கோட்டை வாய்ப்படி ஒரு பத்தையும் தென்மந்த கோட்டை வாய்ப்படி ஒரு பத்தையும் வைத்து விடுவேன். ஜாக்கிரதை. நன்றாக என் பாடகசாலையில் 4 வேதமாறு சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவம் வேத பாராயணங்களை நன்றாக தெளிவாக திறமையாக கற்றுக்கொண்டால் 100 பிரசத்திரம் வந்த கிரக மண்டலத்தில் பச்சை பல்லக்கில் ஏற்றி சரிசமமான சிம்மாதனம் கொடுத்து பொன் பொருள் பூஷணங்கள் கொடுத்து உங்களை கிரக மண்டலத்தில் அனுப்பி வைப்பேன். நல்லது. அப்படியானால் பாடசாலைக்கு வேண்டிய கருவிகளை சாமான்களை கொடுத்து அனுப்பினால் நல்ல நேரம். அமைச்சமார்களே இந்த ஜண்டாமார்க்க ஐயர் கேட்கும் சாமகாரியங்களை பள்ளிக்கு தேவையான சாமகாரியங்களை வாரி 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 கொடுங்கள். கண்மணியாகிய பிரகலாதனா பள்ளிக்கூடம் சென்று வருவாய் கண்ணே. வாத்தியாரே உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோட கேக்குறேன் வாத்தியாரே.
இது உண்மையான வார்த்தை. ஒரு இடம் சென்றால் மனைவியிடம் சொல்லிவிட்டு தான் போக வேண்டும். ஏனென்றால் போறது என்ன வேலை, என்ன காரணம் அப்படி என்பது எதற்கு போனார்கள் என்று அவருடைய உள்ளமானது 5 பஞ்சபூதம் அடித்துக் கொண்டே இருக்கும் பாவம். ஏனென்றால் பெண்களுக்கு தாங்காத மனம் மனதில்லை. அதனால ஆனால் பாடசாலைக்கு வேண்டிய சாமக்கரணிகளை தயார் செய்து எல்லாம் முகூர்த்த நேரத்தில் வித்யாபியாசம் செய்து இதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆமா சரி எல்லாம் இருக்கு. இது உண்மைதான். எப்படி என்றால் ஒரு இடம் சென்றால் மனைவியிடம் சொல்லிவிட்டு நான் இந்த வேலைக்கு போகிறேன் என்றால் அவர் மனம் திருப்தியாக இருக்கும். போகக்கூடிய இடம் நல்ல இடம், சுப விஷயமாக போறார் என்று அவங்க திருப்தி அடைய வேண்டும். இல்லை என்றால் பெண் மனமொத்து பேயை எங்கு சென்றாரோ என்று மனம் அடித்துக் கொண்டிருக்கும் பாவம் பொம்பளைக்கு.